போர்க்களத்துக்கு போயிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. போர்க்களத்தில் எப்படி நான் பயிற்சி எடுப்பீங்க? அது கேட்டீங்கன்னா அது பயிற்சின்றத விட அது ஒரு பயங்கரமான சம்பவம் தம்பி. எல்லாரும் உட்காந்துருப்போம், காட்டுக்குள்ளே உட்காந்துருப்போம். திடீர்னு ஒரு பையன் திருப்புன்னு ஓடுவேன். ஏப்பா ஓடு நிற்காத ஓடுங்க. எதிரி வந்துட்டாங்கன்னு திப்புன்னு ஓடுவோம். கடைசியில் போய் அவன் எங்கேயாவது போய் மரத்தை தொட்டுருவான். என்னன்னு பார்த்தா விளையாட்டு. கடைசியாக வரவும் கோலையா. திரும்ப மறுபடியும் இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி ஓடுவோம், இங்கேருந்து ஓடுவோம், பின்னாடியே வருவாங்க. அப்போ அங்கே நான் தான் தம்பி. என் ஓட்டத்துக்கு எந்த புலியாலையுமே ஈடு கொடுக்க முடியாது. அப்படி ஓடுவேன் என் ஓட்டத்துக்காகவே. அப்போ அங்கேருந்து ஒரு அண்ணன் இசைக்கலைஞர் அவர் ஒரு பிஜிஎம் போடுறாரு நான் ஓடுறதுக்காக. நான் வேகமாக ஓடுவேன். இந்த இது RR படம் பார்த்தீங்களா? அதில் ஒரு ஜூடி ரெண்டி ஓடுவல, அது நான் சொல்லி கொடுத்தேன். வேகமாக ஓடுவேன், அதுக்காக ஒரு பிஜிஎம் போடுறாரு. டன் 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 டன். இம்பாசிபிள்னா அந்த பிஜிஎம் இது அநியாயத்துக்கு சொல்லாதானே அதுக்குன்னு. இப்போ அது ஒரு காலம். அது பயிற்சின்றது தான் பயங்கரமாக இருக்கும், மோசமாக இருக்கும் தம்பி பயிற்சிலாம். ஆமாம், காலை வந்துட்டு போனோடனே இரிப்பூச்சி தேடி பிடிக்கணும், வேட்டை பயங்கரமாக இருக்கும். சரி, என்ன மாதிரியான சண்டைகள் நடக்கும் அங்கே தம்பி? அங்கே பார்த்தீங்கன்னா கத்தி இருக்கும் தம்பி, கத்தி சண்டை. நீ கத்தி பார்த்துருக்கிய? பார்த்துருக்கேன், விஜய் படம் நல்லா இருக்குமே, சூப்பராக இருக்கும். தேவையில்லாத உமர் அது வேணாம். நான் சொல்கிறேன் உண்மையான கத்தி வெட்டுறது. சரி, அந்த கத்தி எப்படி இருக்கும்? கூர்மையாக இருக்கும்ல? ஆமாம். நான் சொல்கிற கத்தி வேற. நீ எடுத்துட்டு தம்பி மலை உச்சியில நின்று கிரேஸ்கல் கோட்டின் சக்தின்னு சொன்னா உன் ட்ரெஸ்லேருந்து எல்லாமே மாறும். அப்போ அண்ணன் அங்கே இருக்க ஒரு மலையில் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரக்கல், என் தாத்தா என் பாட்டை முப்பாட்டை இருக்காருல்ல, அவன் ஒரு 9 வகையான கல்லை செய்கிறான் தம்பி. இலுமினாட்டி கதையே நம்புறீங்க? நான் சொன்ன இலுமினாட்டி கதையை நம்புறீங்க, இது நம்புங்க. இலுமினாட்டிகள் இருக்காங்கன்னு நான் சொன்னேன்ல, இது உண்மைதான் தம்பி. 14 பேர் தான் உலகத்தையே ஆள்றாங்கன்னு சொன்னல, அது மாதிரி இது உண்மை. இந்த 9 கல் இருக்குல்ல, ஒவ்வொரு கல்லையும் ஒரு சக்தி தம்பி. நாய், பன்னி, காட்டு மிருகம், அப்புறம் அந்த பாம்பு எல்லாமே இருக்கும் தம்பி. எல்லாத்துலையும் ஒவ்வொன்றுலையும் ஒரு சக்தி. எனக்கு எதையாவது கொடுத்து போ நீ போய் சண்டைடுறான்னார். எனக்கு யானையை கொடுத்தாரு, அவ்வளோதான் தம்பி. ஆட்டி பொழந்துருவேன் நான், மோசமானவன் நான். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அண்ணன் சுட்டி டிவியில இருக்கிற எல்லா எபிசோடையும் சூப்பரா பார்த்துருக்காருங்கிறது இதெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனா அந்த வாட்ச் கிச்சதும் கிடைக்கல உங்களுக்கு. வாட்சில் அழுத்தினா உருவம் இருக்கு தம்பி, அது பென்டனு. அதுக்கு பேர் வச்சே நான் தான்.